பாஸ்டர், நித்தியகுமாரன் என்று திருத்தவ நம்பிக்கையுள்ள நம்முடைய சகோதரர் சொல்லுகிறார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறீர்கள்? அருமையான கேள்வி கேட்டீர்கள். இது மிக முக்கியமாக அநேக மக்கள் நடுவில் இருக்கிற ஒரு கேள்வி. நித்திய குமாரன் உண்டு என்று ஒரு கூட்டத்தார் சொல்ல காரணம், மூவர் உண்டு என்கிற நம்பிக்கை தான் இந்த நித்திய குமாரன் என்று அவர்கள் சொல்ல காரணம். நாம் பரிசுத்த வேதாகமத்தை கருத்தாய் ஆழமாய் கவனிக்கும்போது நம்முடைய கர்த்தருக்கு அல்லது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஆதி என்று ஒரு பெயர் இருக்கிறது, அந்தம் என்கிற ஒரு பெயரும் இருக்கிறது. நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஆண்டவர் பல இடத்துல சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1:10 பார்த்தாலும், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போதும், நான் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். இதை யாருமே அதிகமாய் சிந்திப்பதில்லை. தேவனுக்கு ஒரு ஆதி உண்டா அல்லது தேவனுக்கு ஒரு அந்தம் உண்டா? இது ஒரு முக்கியமான கேள்வி. தேவன் அநாதி தேவன் என்று உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயன்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவன் அநாதி தேவன். அநாதி என்றால் ஆதிக்கு முந்தினது தான் அநாதி. ஆதிக்கு முந்தினது அநாதி, அந்தத்துக்கு பிந்தினதும் அநாதி. இந்த அநாதிக்கு இடையிலே தான் ஆதியும் இருக்கிறது, அந்தவும் இருக்கிறது. எதற்கு தொடக்கம் உண்டோ அதுக்கு முடிவும் உண்டு. தொடக்கம் உண்டானால் முடிவு உண்டு, பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டு. இதுபோல ஆதி ஒன்று உண்டானால் அதுக்கு அந்தவும் உண்டு. தேவன் நாம் காண்கிற இந்த உலகத்தை, இந்த யூனிவர்ஸை அவர் உண்டாக்கும் போது அவர் ஆதிக்கு வருகிறார். அநாதியிலிருந்து ஆதிக்கு வருகிறார். நாம் பைபிளில் முதல் அதிகாரம் ஆதியாம் 1:1 வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். ஆதி என்று ஒன்று வந்துவிட்டால் காலம் அதோடு இணைகிறது. ஒரு தொடக்கம், காலத்தின் தொடக்கமும் அங்கே வருகிறது. சிருஷ்டிப்பின் தொடக்கமும் ஆதியிலே வருகிறது. அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். தேவனுடைய திட்டத்தில் தன்னுடைய சந்ததியை, தன்னுடைய பரிசுத்தவான்களை, பாவமற்ற ஒரு சந்ததியை இந்த மனிதன் பாவம் செய்த பின்பு, விழுந்த பின்பு, தேவனுடைய திட்டத்தில் பாவமில்லாத நீதி வாசமாய் இருக்கிற ஒரு புதிய பூமியை, புதிய வானத்தை உண்டாக்க வேண்டும் என்றும், அதில் பரிசுத்தவான்களை குடியேற்றி அதில் நித்தியமாய் அவர் அதில் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருப்பார் என்றும் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் அதில் காண்கிற ஒரு விஷயம். ஏனென்றால் சங்கீத புஸ்தகத்திலானாலும் சரி, அப்போஸ்தலருடைய நிருபங்கள்னாலும் சரி, எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. நாம் இன்றைக்கு காண்கிற இந்த உலகம் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிற உலகமாக இருக்கிறது. இந்த உலகம் பிசாசினால் பாவத்துக்குட்பட்டு மனிதகுலம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறது. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-12 வரை வாசிக்கும் போது, இந்த இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் சமுத்திரமும் எல்லாம் முற்றிலும் இல்லாமல் போய்
நீதி வாசமாயிருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 2:5 இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ இனி வரும் உலகம் பரிசுத்தவான்களின் உலகம். அவர் பரிசுத்தவான்களுக்கு தான் நம்முடைய தேவன் ராஜா. அவர் ராஜாதி ராஜாவாய் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட இனி வரும் உலகத்தில் அவர் நித்தியமாய் இருக்க போகிறார். ஆதிக்கு முந்தினது அனாதி, அந்தத்திற்கு பின்புள்ளதும் அனாதி. ஏனென்றால் நம்முடைய தேவன் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்கள் நிருபம் 7:3 வாசிக்கும் போது, நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவில்லாதவர் தான் தேவன் என்று சொல்லியிருக்கிறது. அதிலே குமாரனை பற்றியும் சொல்லியிருக்கிறது. மெல்கிசேதேக்கை பற்றி, அந்த மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள். அவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவனாய் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்போ தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறவருக்கு நாட்களின் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை. அப்போ நாட்களின் துவக்கமும் இல்லாமல் ஜீவனுக்கு முடிவும் இல்லாதவர், துவக்கமும் முடிவுமே இல்லாதவர் எப்படி குமாரனா இருக்க முடியும்? குமாரன் என்றால் அவருக்கு ஒரு தோற்றம் உண்டு. இப்போ நான் தகப்பனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு மகன் பிறக்கிறான் என்றால், குமாரன் பிறக்கிறான் என்றால் அதுக்கு ஒரு டேட் உண்டு, தொடக்கம் உண்டு. குமாரனை கொண்டுதான் அண்ட சராசரத்தையும் தேவன் படைச்சார் என்று எழுதியிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குமாரனை கொண்டுதான் எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லியிருக்கு. அப்போ தொடக்கம் ஆதி குமாரன் தான். அப்போ பிதா குமாரன் என்கிற தத்துவமே சிருஷ்டிப்போடு இணைந்து வருகிறது. தேவன் ஆவியாயும் அரூபியாயும் சொரூபியாய் இருக்கிறார். ஆதியாகவும் 1:26 படி அவர் ஆவியும் சரீரம் உள்ளவராக இருக்கு, ஆவிக்குரிய சரீரம் உள்ளவராக இருக்கார், சாயலும் ரூபத்தில். இப்படி சாயலும் ரூபத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய ரூபத்தை தான் குமாரன் என்றும் சொல்கிறார். அதுதான் இப்பொழுது எல்லாரும் அறிய வேண்டிய மிக முக்கிய காரணம். கொலோசியர் 1:15 குமாரன் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்று எழுதியிருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர்மானவர், பிறந்தவர். சர்வ சிருஷ்டிக்கு முன்னே அவர் பிறந்தவர் என்று சொல்லியிருக்கு குமாரன். அப்போ சர்வ சிருஷ்டிக்கு முன்னே அவர் பிறந்தது படி குமாரன். அப்போ குமாரனுக்கு நாட்களின் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை என்று எபிரேயர்கள் நிருபம் 7:3 அவ்வளவு தெளிவாய் அதை குறித்து சொல்லியிருக்கிறார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லியிருக்கிறது. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவனாய் குமாரனுக்கு ஒப்பாக, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக. அப்போ தேவனுடைய குமாரன் யார் என்று நாம் வேதத்தில் பார்க்கும்போது வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானவர் தான் இயேசு கிறிஸ்து என்று யோவான் 1:14 சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கொலோசியர் 1:15 அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த தற்ஸ்வரூபமானவர் ஆவியான தேவனுடைய அல்லது அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமான இந்த வார்த்தையானவர்
தர்சருமானவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், முந்தி பிறந்தவர். தேவனுடைய ரூபம், தேவன் தேவனாயிருக்கும் போது அவருடைய ரூபம் அவர் இருக்கும் போதே இருக்கிறது. ஆகினால்தான் இவர் குமாரன், தேவனுடைய ரூபம், நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர் அவர். அப்போ அவர் எப்படி குமாரன் ஆக முடியும்? குமாரன் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே புரியாததினால்தான் ஒரே தேவனை ரெண்டு பேர் ஆக்கி, பிதாவும் குமாரன் ரெண்டு ஆளாக்கி, அல்லது திருத்துவத்தை உண்டாக்கி நித்திய குமாரன் உண்டு என்று தர்க்கிக்கிறார். அப்ப குமாரன் என்கிற ஒரு வார்த்தை வந்தால் அது தொடக்கம் உண்டு. குமாரன் என்ற வார்த்தை வந்தால் தொடக்கம் உண்டு. எதுக்கு தொடக்கம் உண்டோ அதுக்கு முடிவு உண்டு. ஆதி என்று ஒன்று வந்துவிட்டால் அதுக்கு அந்தம் உண்டு. ஆதியே இல்லாதது அனாதியானது. அப்ப தேவன் இந்த சிருஷ்டித்திருக்கிற இந்த உலகத்தை பைபிள் ஆதியிலே தொடங்கி பைபிள் அந்தத்திலே முடிகிறது. இந்த உலகம் சுட்டரிக்கப்பட்டு புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக போகிறது. இது முதல்ல தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருந்த உலகம். தூதர்கள் பாவம் செய்ததினால் உண்மையான தூதர்களை ஆண்டவர் தம்முடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு பாவம் செய்தவர்களை எல்லாம் தேவன் கீழே ஆகாதென்று தள்ளிவிட்டு அவைகள் வானமண்டலத்திலும் பாதாளத்திலுமாய் அவைகள் செயல்படுகின்றன. ஆனால் இந்த பூமியை, தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருந்த உலகத்தை ஆண்டவர் புதுப்பித்து மனிதனை அதிலே வைத்தார். அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ ஆதாமும் ஏவாளும், அல்லது ஆதாம், அதை யாரு கையிலிருந்து கீழ்ப்படுத்த வேண்டும்? ஏற்கனவே ஒருத்தன் தகுதி இல்லாதவனாய் போனான். ஆதாம் தான் தகுதி உள்ளவன் என்பதை நிரூபித்து அவன் அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். ஆனால் பிசாசுடைய சோதனையில் ஆதாம் தோற்று போய் தேவனுடைய வார்த்தையை மீறினால் இந்த உலகத்தை அவன் கீழ்ப்படுத்த தவறிவிட்டான். மறுபடியும் சாத்தானுடைய கையில் தான் இந்த உலகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயினால் சாத்தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாக ஆகிவிட்டான். அப்போ தேவன் இனிவரும் உலகத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி பரிசுத்தவான்கள் பக்தன்மாரெல்லாம் இனிவரும் உலகத்துக்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கார்கள். அதை பற்றி தான் பேசினார். அதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் இது புதிய வானத்தையும் புதிய உண்டாக கண்டேன், புதிய பூமியும், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, இந்த சமுத்திரம் இன்று காண்கிற சமுத்திரம் கூட இல்லாமல் போயிற்று. இனி வரும் உலகத்தில் இந்த சமுத்திரத்துக்கு பதிலாக அக்கினி கடல் வருகிறது. அக்கினி கடல். அந்த அக்கினி கடல் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக நியமிக்கப்பட்டது என்று மத்தேயு 25ஆம் அதிகாரம் கடைசியில் ஆண்டவர் சொல்றார். அப்போ இனி வருகிறது நித்தியமானது, நித்திய அக்கினி. அதுக்கு அங்கே மாற்றம் இல்லை. நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, நித்திய ராஜ்யம், நித்தியம், நித்திய அக்கினி. அப்போ பிசாசு அவன் தூதர்களும் நித்திய அக்கினியில் தள்ளப்பட போறார். அப்ப இனி வரும் உலகம் என்று சொல்வதற்கும் இப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் என்று சொல்வதற்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த சிருஷ்டிப்பு ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதிக்கு முந்தினது அனாதி. இந்த சிருஷ்டிப்பு முடிந்த பிறகு உள்ளது அந்தத்துக்கு பின்பு உள்ள அனாதி. அப்போ நம்முடைய தேவன், இந்த வார்த்தையானவர் ஆதியா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையானவர் தான் உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தை குமாரன். இந்த வார்த்தையானவர் தான் அந்தவுமா இருக்கிறார். அப்ப இந்த ஆதிக்கும் அந்தத்துக்கும் முன்பும் பின்புள்ள இடத்தை நாம் வேதத்தில் பார்த்தால் ஆதிக்கு முந்தினதில் உள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆதியாம 1:1 பார்க்கும்போது ஆதியில தேவன், தேவன் என்கிற மட்டும்தான் இருக்கிறார். இனி உபாகம் 10:17 பார்க்கும்போது, உபாகம் 10:17 பார்க்கும்போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாக இருக்கிறான்னு சொல்லி, அங்கே தேவன் மட்டும்தான். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, வல்லமையுள்ள மகத்துவம் பயங்கரமான தேவன்.
தேவன். அங்கே பிதா குமாரன் என்று சொல்லவில்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற விஷயங்கள் வருவதெல்லாம் ஆதிக்கு பின்பு, அந்தத்துக்கு முன்பு. தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் உள்ள தேவன் தெய்வத்துவம் என்கிற வார்த்தை வருகிறது. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தை வாசிக்கும் போது தெய்வத்துவம் என்பவைகள், கர்த்தருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் சிருஷ்டிப்பின் மூலமாக அது வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. தெய்வத்துவம் என்கிற வார்த்தை வந்தாலே தேவன் அங்கே பிரித்து காட்டப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். தெய்வத்துவம் தேவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது அங்கே பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஒரு உதாரணம், ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகள் ஆயிற்று. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது, ஒரு ஆறு புறப்பட்டு one river started and it became 4 river heads. 4 river heads. நதி புறப்பட்டு 4 ஆறுகள் ஆயிற்று. 4 நதி இல்லை, 4 ஆறு. ஆமாம், ஒரு நதி ஆனால் 4 ஆறு. அதுபோல தேவன் ஒருவர், தெய்வத்துவம் முழுது அவருக்குள்ளே தான். 3 பேர் ஒன்னா சேர்ந்து இல்லை, ஒருவர். அந்த ஒருவர் தன்னை பிதாவாக, குமாரனா, பரிசுத்தாவியாக தேவனுடைய தோட்டமாகிய சபைக்கு வேண்டி, அங்கே எழுத்தின்படியான ஏதேன் தோட்டத்துக்கு சாதாரண ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறா பிரிகிறது. இங்க ஆவிக்குரிய தோட்டமாகிய சபைக்கு அல்லது பிதாவின் ராஜ்யத்திற்கு தேவன் தன்னை மீட்பின் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி சபையை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவியாக எல்லாம் தேவன் வெளிப்பட்டிருக்கார், இருக்கார். அதனால காட் ஹெட், தெய்வத்துவம். தெய்வத்துவம் என்று கொண்டு வந்தால் அவருக்கு ஃபாதர்ஹுட், சன்ஹுட், ஸ்பிரிட்ஹுட், பிதா தத்துவம், குமாரத்துவம், ஆவி தத்துவம், இந்த தன்மைகள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவர். 3 பேர் என்பது மிகப்பெரிய தவறான உபதேசம். 3 பேர் ஒன்னா இருக்கிறார்கள் என்பது தப்பு. 4 ஆறுகள் சேர்ந்து ஒரு நதி ஆயிற்று என்பது பெரிய தவறான கொள்கை. 4 ஆறுகள் சேர்ந்து ஒரு நதியாகாது, ஒரு நதி பிரிந்து 4 ஆறுகள் ஆயிற்று. இதுதான் தெய்வத்துவம். அதான் காட் ஹெட், ரிவர் ஹெட்ஸ், காட் ஹெட். இப்படி இந்த இது வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக ஆதியில் வரும்போது குமாரனை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். குமாரனை கொண்டு, அந்த குமாரன் தான், குமாரத்துவம் தான் ஆதி என்று சொல்லப்பட்டது. அந்த குமாரத்துவம் அந்தத்திலே முடிகிறது. நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன்னு சொல்ல, அந்தம் என்றால் முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஆதிக்கு முந்தின அனாதியிலே அவர் தேவன் என்கிற நிலைமையில் இருக்கிறவர் பிதா என்றும் என்றும் பிரிக்கிறார். மீட்பின் திட்டம், வேலைகள் எல்லாம் முடிந்த பின்பு, சகலம் முடிந்த பின்பு, சகலத்தையும் புதிதாக்கும் போது அங்கே நித்தியமான ஒரு குமாரன் என்றோ பிதா என்றோ பேச்சுக்கு இடமில்லை. குமாரன் ஒரு ஆள் பிறந்தாதான் அந்த பிறப்பித்தவர் தகப்பனாகிறார். அல்ல, தகப்பன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால், தகப்பன் என்கிற பேர் இருக்கிறால் அவர் குமாரன் உண்டு என்று அர்த்தம். இல்லைன்னா இந்த வார்த்தைகள் அர்த்தமில்லாததாகிவிடும். இந்த பிதா என்று குமார்னு சொல்வது நம்முடைய மனித அறிவின்படியான அப்பா மகன் என்கிற உறவின் விஷயம் அல்ல. இங்கே அப்பா விவாகம் பண்ணி ஒரு குமாரனை பெற்றெடுத்து பிதா அப்பா மகன் என்கிற உறவு இருக்கிறது. அங்கே அப்படி இல்லை. இங்கே உள்ள குமாரத்துவத்தில் குமார் ஒரு பிள்ளை பிறந்துட்டுன்னா நான் துவக்கம் உண்டு. ஆனால் அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் தான் ஆதி ஆகிறார். அவர் ஆதிக்கு முன்னே அவருக்கு துவக்கமும் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. இந்த சிருஷ்டிப்போடு சமத்தபடி காணக்கூடிய இந்த உலகம், உலகத்தின் தொடக்கம் முடிவுக்கு இணைத்து அவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். ஆதிக்கு முன்னே அனாதியில்
அவர் துவக்கவும் முடிவில்லாத சாயலும் ரூபமும் ஒன்றான தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அந்தத்துக்கு பின்புள்ள அனாதியில் அவரை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கேயும் பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்கு பேச்சுக்கிடமே இல்லை. பாருங்கள், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் அங்கே ஒரு ஒரு சத்தம் கேட்கிறது பரலோகத்தில். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் அவரிடத்தில்